இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். பிரசன்னம் மூடுமே, தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே, தேவ அன்பு நிரப்புமே, பயத்தை புறம்பே தள்ளுமே, தேவ அன்பு நிரப்புமே, பயத்தை புறம்பே தள்ளுமே, தேவ சமூகம் ஆனந்தமே, பிரசன்னம் மூடுமே. தேவனோடு நீ நடந்தால் தோல்வி உனக்கு இல்லையே, தேவனோடு நீ நடந்தால் தோல்வி உனக்கு இல்லையே, இயேசுவிடம் நீ வந்தால் உன் பாவம் அனைத்தும் மன்னிப்பாரே, இயேசுவிடம் நீ வந்தால் உன் பாவம் அனைத்தும் மன்னிப்பாரே, தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே, தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. நீக்குவார், சாந்தம் அமைதி தந்திடுவார், கோபம் எரிச்சல் நீக்குவார், சாந்தம் அமைதி தந்திடுவார், தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே, தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. பொன்முகில் என்கிறவங்க சிவகங்கையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு கருவே தங்காதான். 6 வருஷமா 1.5 மாதம் 2 மாதத்தில் கரு விழுந்துருமா, கலைஞ்சிருமா. அவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 7:30 மணிக்கு டிவியை பார்த்துட்டு, ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சியை பார்த்துட்டு அம்மாட்ட ஃபோன் போட்டு, நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் ஒரு பெரிய பெரிய மிராக்கல் பண்ணினார். இப்பொழுது நான் 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன். டாக்டர்கிட்ட செக் பண்ணதில் காற்று துடிப்பெல்லாம் நல்லா இருக்குது, கார்பெட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா 50 நாளில் கார்பெட்டு இல்லை, 3-4 மாதத்துக்கு கார்பெட் இல்லைன்னு சொல்லி கலைச்சிருவாங்க. இந்த பிள்ளைக்கு கார்பெட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கர்த்தரே நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த ஒரு ப்ரோக்ராமு, நான் இந்த டிவி ப்ரோக்ராமை நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை வச்சாங்களாம். கர்த்தர் ஒரு அற்புதமாக அதுலேருந்து இப்போ குழந்தைக்கு நான் தாயாக போகிறேன், இப்போ கற்பனை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆண்டவர் அந்த அற்புதத்தை செஞ்சதுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகன்னு சாட்சி எழுதியிருக்காங்க.
இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? சங்கீதம் 39வது அதிகாரம் 7வது வசனம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. தேவ மனுஷனாகிய தாவீது சொல்கிறார், இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. நன்றாய் கவனிங்க. அவருடைய அங்கலாய்ப்பு, ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. இதே அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். முதலாவது சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் நிலையற்றவன், நான் எவ்வளவு நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இன்னது என்பதையும் எனக்கு தெரிவியும். நான் நிலையற்றவனப்பா, நிலையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் நிலையற்றவன் என்பதை எனக்கு உணர்த்துங்கப்பா. கேட்கவனிங்க. ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். நான் எதற்கு காத்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று சொன்ன அந்த தாவீது சொல்லுகிறார், தேவ மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார், என் வாழ்க்கை நிலையற்றது, நான் நிலையற்றவன், நான் நிலையற்றவன், என் ஜீவியம் நிலையற்றது. கவனிங்க, இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை இது நிலையற்ற வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கை. எல்லாருக்கும் ஒரு பிறப்புன்னு ஒன்று இருந்தா ஒன்று இறப்புன்னு ஒன்று காணப்படுகிறது. வேதம் கூறுகிறது, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலங்கள் நியமிக்கப்பட்டு இருக்கு. நாம் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாருக்கும் இது பொதுமையானது, பொதுவானது. தெய்வ மனுஷனாகிய தாவீது சொல்கிறார், நான் நிலையற்றவன், இதை உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இன்னது என்பதையும் எனக்கு தெரிவியும். எவ்வளவு ஆசை பாருங்க. ஆண்டவரே, நான் நிலையற்றவனுப்பா, இதை உணரும்படி என் முடிவை காட்டுங்க, என் நாட்களின் அளவு இவ்வளவுதான் என்பதையும் எனக்கு காட்டுங்க. கேட்கிறாரு, பா, நான் எவ்வளவு காலம்பா ஆயுசோட இருப்பேன், எவ்வளவு காலம்பா உயிரோட இருப்பேன், நான் நிலையற்றவன் என்பது எனக்கு உணர்த்துங்கப்பா, மாறி மாறி உணர்த்துங்க. நீ எவ்வளவுதான் சம்பரமாய் வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் இந்த பூமியில நீ ஜீவியம் பண்ணாலும், நீ உன் வாழ்க்கை நிலையற்றது. இந்த உணர்வை எனக்கு கொடுங்கப்பா, என் முடிவை எனக்கு காட்டுங்கப்பா, என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதை எனக்கு காட்டுங்கப்பா. தாவீது கேட்கிறாரு. இரண்டாவது சொல்லுகிறார், அதே 19வது சங்கீதம், அதிலேயே 4வது 5வது வசனத்தை வாசித்தோமானா, இதோ என் நாட்களை 4 விரட்கடையாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். சொல்றாரு, நானும் நிலையற்றவன் சொல்றாரு. அடுத்து என் நாட்கள் நிலையற்றது, என் நாட்கள் நிலையற்றது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளா நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நம்முடைய வாழ்க்கையும் நிலையற்றது தான், நம்முடைய நாட்களும் நிலையற்றது தான். நல்லா கவனிங்க. ஒரு காலத்துல சம்பரமாய் நல்ல ஐஸ்வர்யமாய் வாழ்ந்திருக்கலாம், தகப்பனுடைய பாசத்தோடு தாயினுடைய அரவணைப்போடு நம்ம வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு தனிமையில கஷ்டப்படலாம். தகப்பனும் தாயும் அவங்க காலங்களுக்கு போன பிறகு ஏதோ ஒரு அனாதையை போல வாழ்க்கை, ஏதோ சிறையிருப்புல இருப்பதை போன்ற ஒரு வாழ்க்கை, ஒரு சஞ்சனமான ஒரு வாழ்க்கை காணப்படலாம். நல்லா கவனிங்க, நம்முடைய நாட்கள் நிலையற்றது. ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்தவங்க இன்னைக்கு ஐஸ்வர்யமாய் வாழலாம். ஐஸ்வர்யங்கள் செல்வங்கள் வரும் போகும்.
ஆசீர்வாதம் வரும் போகும். இதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனாலதான் சங்கீதம் 103வது சங்கீதம் 15வது வசனத்துல சொல்லுகிறார், நாட்கள் புல்லுக்கு சமானம்னு சொல்லுகிறாரு. 103வது சங்கீதம் 15வது வசனம், மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. இன்னைக்கு மனுஷனுடைய நாட்கள்லாம் அப்படிதான் இருக்கு, புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நம்ம வெளியில பார்க்குறோம், புல்லு முளைக்குது, புல்லு முளைச்சி அழகா அதுல இருந்து ஒரு சின்ன பூ முளைக்குது. இது ஒரு காலம் வந்த உடனே காற்று அதன் மேல வீசின உடனே அது அப்படியே இல்லாமலே போகுது. வெயில ஏற ஏற கருகி போகுது, அந்த புல்லு கருகி போகுது, ஒன்றும் இல்லாம போயிடுது. நன்றாய் கவனிங்க. இதை போலதான் மனுஷனுடைய நாட்களும் காணப்படுகிறது. இது ஒரு புல்லுக்கொப்பானது. அதே சங்கீதம் 144வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லுகிறாரு, மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நிழல் போல இருக்கிறது. 144வது சங்கீதம் 4வது வசனம், மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். நல்லா கவனிங்க, மனுஷனுடைய நாட்கள் நிழலை போன்றது. நிழல் எப்படி? ஒரு உருவம் போக 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 பின்னாடி நிழல் படும். திடீர்னு அந்த நிழல் நிழலை பிடிக்கவே முடியாது, அது காணாம போயிடும். இதை போலத்தான் மனுஷனுடைய நாட்கள் காணப்படுகிறது. ஒரு புல்லை போன்ற வாழ்க்கை, ஒரு நிழலை போன்ற வாழ்க்கை. இந்த நாட்கள் நிலையற்றது. அதனாலதான் தேவ மனுஷன் சொல்றார், ஆண்டவரே நான் நிலையற்றவன், என் வாழ்க்கை நிலையற்றதுப்பா, எனக்கு ஒரு உணர்வு கொடுங்கப்பா, உணர்வு கொடுங்கப்பா. நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவிங்கப்பா, எனக்கு ஒரு உணர்வை கொடுங்கப்பா. அடுத்து சொல்றார் 39வது சங்கீதம் 6வது வசனத்துல சொல்றார், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். ஒரு சஞ்சலம் உள்ள வாழ்க்கை, ஒரு அலைச்சல் உள்ள வாழ்க்கை, ஒரு நிலையற்ற வாழ்க்கை, இதுதாங்க மனுஷ வாழ்க்கை. வெளியில வேஷம், நல்லவனை போல வேஷம், நல்ல ஒயிட் ஷர்ட்டா ஒயிட் வேட்டி கட்டின உடனே அப்பா இவர் பரிசுத்தமானவர் போல காணப்படுகிறாரு நம்ம நினைக்கிறோம். நல்லா கவனிங்க, வெளியில வேஷம் போடுறதெல்லாம் புறம்பான வேஷம். இதனாலதான் ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்ற, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்க மனம் புதிதாகிறதுனால நீங்க மறுரூபமாகுங்க. உங்க மனசு புதுசா இருக்கணும்பா. வெளியில இருக்கிற வேஷத்தெல்லாம் கண்டு ஏமாறுகிறவர் கடவுள் அல்ல, தெய்வம் அல்ல. நல்லா கவனிங்க. அதனாலதான் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட அப்பா பேசினாரு, எப்பா மனுஷ பார்க்கிற விதமா நான் பார்க்க மாட்டேன்ப்பா, மனுஷ முகத்தை பார்க்கிறேன்ப்பா, நானும் இருதயத்தை பார்க்கிறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் காணப்படணும். இங்க கூறுகிறார், தாவீது கூறுகிறார், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். நல்லா கவனிங்க. ஓடி 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 சம்பாதிக்கிறாங்க. கடைசியில யார் அனுபவிப்பாங்க, யார் அதை செலவழிப்பாங்க தெரியல. நிறைய ஐஸ்வர்யவான்கள் பாருங்க, சொத்து மேல சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியாது இந்தந்த இடத்துல சொத்து இருக்குன்னு. திடீர்னு அவங்க காலம் முடிஞ்சு போகுது, பிள்ளைகளுக்கு தெரியல எங்கெங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்காருங்கிறது தெரியல. போராடி கண்டுபிடிக்கிறாங்க. சில பேருடைய வாழ்க்கையில பாருங்க, பிள்ளைகளே கிடையாது, ஆனா எக்கச்சக்கமான சொத்து, யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். நல்ல கவனி. இதெல்லாம் மனுஷனுடைய நாட்கள். அவங்களுடைய பிரயாசம்லாம் நிலையற்றது.
அதனால தான் பிரசங்கி 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். பிரசங்கி 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லுகிறார், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிங்க. இவரை போல சாலமோனை போல சம்பரமாய் வாழ்ந்தவர்கள் ஒருவரும் இல்லை. எல்லாத்தையும் அனுபவிச்சார். கண்கள் கண்டதெல்லாம் அனுபவிச்சார். அவர் சொல்லுகிறாரு, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லப்பா. எல்லாத்தையும் பார்க்கும்போது, என் கல்களின் பிரயாசத்தெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக தான் பார்க்கு. நான் இதுவரைக்கும் ஓடி ஓடி உழைச்சேன், ஓடி ஓடி செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், கட்டணை வச்சேன், எல்லாத்தையும் செஞ்சேன்ப்பா. ஆண்டவர் எனக்கு ஞானம் கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, கனத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. நான் எல்லாமே செஞ்சேன். என் கண் போன போக்கில் போனேன். என் கைகளின் பிரயாசத்தினால நிறைய காரியங்கள் செய்தேன். ஆனாலும் இவையெல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்கு. நல்லா கவனிங்க. அதனாலதான் இயேசுப்பா சொல்றாரு, அப்பா பூமியில உங்க பொக்கிஷங்களை சேர்க்காதீங்கப்பா. இங்க பூச்சியும் திருடன் கண்ணமிட்டு திருடுவான், பூச்சி கெடுத்து போகும். பரலோகத்துல உங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, அங்க சேர்த்து வைங்கப்பா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் தேர்ந்தெடுத்த சீஷர்களெல்லாம் பாருங்க. பேதுரு மீன் பிடித்தவர். அவர் ஆண்டவர் செலக்ஷன் பண்ணும்போது, அப்பா நீ என் பின்னாடி வாப்பான்னு சொல்றார். படகை விட்டுட்டு பின்னாடியே வந்தார். ஒரு நாள் வந்துச்சு, நல்லா கவனிங்க, ஒரு நாள் வந்துச்சு, இயேசுசாமி சிலுவையில் அறையப்பட்டு 3 நாள் ஆயிருச்சு. பேதுரு மற்றவங்களோடலாம் கூப்பிட்றாரு, அப்பா எனக்கு ரூமுக்குள்ளேயே அடைச்சிட்டு உட்கார்றது எனக்கு பிடிக்கலப்பா, வாங்கப்பா மீன் பிடிக்க போவோன்னு சொல்லி எந்த படகை விட்டாரோ, எந்த வலையை விட்டாரோ, விட்டு வந்த பழைய வாழ்க்கையை மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சார் பேதுரு. எந்த படகை விட்டு போனாரோ, எந்த படகை விட்டு வலையை விட்டு இயேசுசாமிக்கு பின்னாடி போனாரோ, அந்த பேதுரு மறுபடியும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பித்தார். அதே படகை எடுத்தார், வலையை எடுத்தார், மீன் பிடிக்கும்படி போகிறார். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார், ஒன்றுமாகப்படவில்லை. நன்றாய் கவனிங்க. இங்கே இயேசப்பா வருகிறார். பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பிள்ளைகளேன்னு கூப்பிடுறார். ஒன்றும் இல்லைப்பான்னு சொன்ன உடனே நீங்கள் போய் வலையை போடுங்கப்பா, உங்களுக்கு அகப்படும். திரளான மீன்களை பிடிக்கிறாங்க, வர்றாங்க. கரைக்கு வந்தா கறி நெருப்பு போடப்பட்டு இருக்கிறதையும், மீன்கள் சுட்டு வைக்கப்பட்டு இருக்கிறதையும், வாங்கப்பா புசிங்கப்பா சாப்பிடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்றார். அவ்வளோ பரிவாய் கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனே பேதுருவினுடைய கண்கள் திறக்கப்படுது. அதுக்கப்புறமேல் தான் இவர் தான் நம்முடைய அப்பா, இவர் தான் நம்முடைய குரு, இவர் தான் நம்முடைய ரபின்னு சொல்லி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு உடனே அப்பா சொல்கிறாரு, அப்பா என்னை பின்பற்றி வா, என்ன நேசிக்கிறாயா, என் மேலே அன்பாக இருக்கிறாயா. 3 தடவை மறுதளிச்சதுனால 3 தடவை கேட்க ஆரம்பித்தார். இவர்களை காட்டிலும் என் மேலே அன்பாக இருக்கிறாயா, 3 முறை கேட்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பா, நீ என்ன பின்பற்றி வாப்பா. நன்றாய் கவனிங்க. தெய்வ பிள்ளைகளாகிய நம்மளை ஆண்டவர் அழைத்த நோக்கம் ஒன்று உண்டு, தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கத்திற்காக நம்மளை வேறு பிரித்தாரோ அந்த நோக்கமும் தரிசனமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நம்முடைய சுய ஈசத்திற்கு நம்ம ஓடுவோமானா, மறுபடி அதே வாழ்க்கையில நம்ம திரும்பி போவோமானா, அது ஆண்டவருக்கு மனவேதனையை உண்டு பண்ணும். எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போய் படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் அவரை சோர்வை நீக்கி எழுப்புகிறார். நீ போப்பா, போய் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்றார். போய் பார்த்தா எலிசா ஏர் பூட்டி உழுது கொண்டிருக்கிறார். ஏர் பூட்டி உழுது கொண்டிருக்கிற எலிசா மேல
தன்னுடைய சால்வையை எடுத்து எலியா அவர் மேல போடுகிறார். சால்வையை எடுத்து போட்ட உடனே எலிசா அப்படியே அவருக்கு பின் செல்லும்படியாக என்ன செய்றார் தெரியுமா? தன்னுடைய ஏர் மூட்டுகளை உடைச்சு அதை எரிச்சு எந்த மாடை வைத்து உழுதாரோ அந்த மாடையை வெட்டி சமைச்சு எல்லாரும் சாப்பிடும்படிக்கு செஞ்சார். நல்லா கவனிங்க. எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்திற்கு நேராய் நாம் போகணும். நம்ம மேல என்ன அழைப்பு வச்சிருக்கிறாரோ, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த தரிசனத்துக்கு நேராக நம்முடைய பார்வை போகணும். மறுபடி நம்ம பின்னிட்டு பார்த்தோமானா அன்றைக்கு லோத்தின் குடும்பத்தில் நடந்தது போல லோத்தின் மனைவி உப்புத்தூணாய் மாறிவிட்டா. இத்தனைக்கும் அவளுக்கு எச்சரிப்பின் சத்தம் வருது, ஓடு, நீ சாகாமல் பிழைக்கும்படி அந்த மலைக்கு ஓடிப்போ சொல்லும்போது லோத்து சொல்றாரு, அப்பா அந்த மலை ரொம்ப தூரமா இருக்கு, நான் பக்கத்துல போய் தங்கும்படி. சரி ரைட்டு, அதிலும் ஆண்டவர் கிருபை காட்டுகிறார். கையை பிடிச்சு வெளியே கூட்டு போறாரு. அவங்க லேட் பண்றாங்க, லேட் பண்ணதை காட்டிலும் கையை பிடிச்சி வெளியே கூட்டு போய் தரதரன்னு கூட்டு போய் விடுறாரு. நீ வேமா ஓடு வேமா ஓடுன்னு. ஆனா லோத்தின் மனைவியோ பின்னிட்டு திரும்பி அந்த சோதம் கொமோராவை பார்க்க ஆரம்பித்தான். உப்புத்தூணாய் மாறிவிட்டான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் நமக்கு வேண்டாம். பழைய ஆசைகள், பழைய இச்சைகள், பழைய சிநேகிதங்கள் வேண்டாம். ஆண்டவரோட உங்க நேசம் இருக்கட்டும். அவரோட கூட நீங்க அன்பு பாட்டுங்க. உங்க தாயினும் மேலாய் அவர் நேசிக்கிறவர், தகப்பனிலும் மேலாய் உங்களிடத்துல அன்பு காட்டுகிறவர். அவருடைய அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லை. அவர் அன்புக்கு ஏங்குகிற தெய்வம். உங்கள் காணிக்கைக்கு உங்கள் பலிகளுக்கும் ஏங்குகிறவர் அல்ல, உங்கள் அன்பிற்கு ஏங்குகிற தெய்வம். என் பிள்ளை என்னை நேசிக்காதா, என் பிள்ளை என் மேல அன்பு காட்டாதா? இதுதான் அப்பாவுடைய இயக்கம். அவருடைய இயக்கம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும். நிறைவேற வேண்டுமானா உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சையும் விருப்பமும் வரணும். எப்பொழுது அவரை பார்ப்பேன், எப்பொழுது அவரை தரிசிப்பேன், அந்த இயக்கம் வேணும். அந்த இயக்கத்தோட நீங்க பார்க்கணும். நல்லா கவனிங்க. அந்த ஒரு இயக்கத்தோடு காணப்படுவோமானா உங்க அன்பு மேலும் 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 அவருக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய அன்பு உண்டாகும். நெருங்கிய அன்பு உண்டாகும் போது என்ன நடக்கும் தெரியுமா? பாருங்க, யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். யாக்கோபு ஏசாவுக்கு தன்னுடைய தாயின் தகப்பனுடைய சொல்லை கேட்டு லாபான் இருக்கும் ஊருக்கு போறாரு. போயிட்டு திரும்ப வரும்போது ஆண்டவர் சந்திக்கிறாரு. ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். தனித்திருந்து எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவர் முதலாவது சொல்லுகிறார், நான் வெறும் கோளுங்கையுமா போனேன், இப்போதோ 2 பரிவாரங்களை உடையவரானேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிறார். அதன் பிறகு பாருங்க, எல்லாத்தையும் முன்னாடி அனுப்பிட்டார். அனுப்பிட்டு பொழுது விடியும் வரை அவர் தனித்து இருக்கிறார். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 23வது வசனத்தில் இருந்து வாசித்தோமானால், ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். நல்லா கவனிங்க, ஒரு தனித்திருக்கும் வாழ்க்கை யாக்கோபு தெரிந்து கொள்கிறார். அதான் தேவ மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. இங்க யாக்கோபு பாருங்க, தனித்திருக்கிறாரு. எதற்கு இந்த தனிப்பு? எல்லாத்தையும் அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டு இவர் மட்டும் தனிமையாய் ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கிறார். அவரோடு போராடுகிறார். போராடி கேட்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன். யாக்கோபு கேட்கிற கேள்வியை பார்த்தீங்களா? நீர் என்னை ஆசீர்வதிக்கணுப்பா. எப்பா, இது வரைக்கும்
நான் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உனக்கு கொடுத்திருக்கிறேனே. உன் மந்தைகளின் பெருக்கம் அதிகமா இருக்கு. உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கேனே, எல்லாத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறேனே. ஒவ்வொன்றா காட்டுறாரு. என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் உலக ஆசீர்வாதம் எனக்கு நிரந்தரம் இல்லப்பா. நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். யாக்கோபு சொன்ன வார்த்தை அதுதான். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, யாக்கோபு சொல்றார், உன் பேர் என்ன? என் பேர் யாக்கோபு. இனி யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதுவரைக்கும் நான் தனித்து விடப்பட்டது போல காணப்படுகிறேன். தனிமையில ஆண்டவரோட பேசுங்க. உங்க அன்பு அவர் மேல போகட்டும், உங்க நேசம் அவர் மேல போகட்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. அதனாலதான் தாவீது சொல்றார், நான் நிலையற்றவன், என் நாட்கள் நிலையற்றது, என்னுடைய அலைச்சல்கள் பிரயாசம் எல்லாம் நிலையற்றது. சாலமோன் அதைத்தான் சொல்றார், என்னுடைய பிரயாசத்தின் பலன் ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்கு. கவனிங்க, இந்த யாக்கோபை போல ஆண்டவரோடு போராடுங்க, அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் ஆண்டவரே. நீங்க என்ன ஆசீர்வதிக்கணுமப்பா. இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்கு திருப்தியை கொடுக்காதுப்பா. இந்த உலகத்தின் செல்வங்கள் எனக்கு சமாதானத்தை கொடுக்காதுப்பா. நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்ப்பா. யாக்கோபை போல போராடி கேளுங்க, நீங்க என்ன ஆசீர்வதிங்க டாடி. நீங்க எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. எங்க குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் நீங்கும்படி கிருபை செய்யுங்கப்பா. கேளுங்க, அப்பா இடத்துல கேளுங்க. ஏனோ தானோ வாழ்க்கை வாழ்ந்தது போதும். அப்பா இடத்துல நெருங்கி சேருங்க. அவர் அன்புக்கு ஏங்குகிற ஒரு தகப்பன். என் பிள்ளை என்னை நேசிக்காதா? என் பிள்ளை என் மேல அன்பு காட்டாதா? என் பிள்ளை என் சமூகத்துல காத்திருக்காதா? ஒரு அன்புக்கு ஏங்குகிற ஒரு தகப்பன். அவரிடத்துல உங்க இருதயத்தை ஊற்றி விடுங்க. ஸ்தோத்திரமப்பா, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து ஒவ்வொருவரோட இடைப்படுங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி. இந்த நாள் முதல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படட்டும். கிருபை செய்யுங்க. ஒவ்வொருடைய கண்களும் திறக்கப்படட்டும். தகப்பனை தாவீது சொன்னது போல எங்களுக்கு உணர்வு கொடுங்கப்பா. எங்கள் நாட்களை என்னும் உணர்வு எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களின் நாட்கள் என்னது என்பதை எங்களுக்கு அறிவிங்கப்பா. எங்கள் முடிவு எப்படி இருக்கும் நீங்க எங்களுக்கு அறிவிங்க டாடி, தெரிவிங்க. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சமாதானம் சந்தோஷமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443
930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.